வார விடுமுறை காரணமாக உதகை படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்களை பதிவு செய்யுங்க. வார விடுமுறை நாட்களிலும் அதே போல தொடர் விடுமுறை காலங்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். தற்போது சீசன் காலம் இல்லாத நிலையிலும் வார விடுமுறை நாட்களில் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் இந்த வாரம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மிலாது நபி மற்றும் ஓணம் பண்டிகை காரணமாக விடுமுறை கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் வார விடுமுறை என்பதனால் கடந்த 3 நாட்களாகவே சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்த நிலையில் நேற்றைய தினம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகையில் குவிந்தனர். இதனால் உதகை தாவரியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட பிரதான சுற்றுலா தலங்களில் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்றைய தினமும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கி இருக்கிறார்கள். காலை முதலே உதகையின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் குவிந்து வரும் அவர்கள் தற்போது உதகை படகு இல்லத்தை காண அதிகமாக குவிந்து வருவதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகு ஆகிய படகு சவாரிகளில் செய்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது மழை இல்லாமல் இதமான காலநிலை நிலவுவதனால் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்வதற்கு வசதியாக இருப்பதனால் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரிசையாக நிறுத்தி நீண்ட நேரம் காத்திருக்காமல் அவர்களுக்கு படகு சவாரியை கொடுத்து வருகிறார்கள். இதனால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் படகு சவாரி செய்து வருகிறார்கள். இந்த படகு இல்லத்தை போலவே மற்ற இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் வந்திருப்பதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அதனை போக்குவரத்து காவல்துறையினர் சீரமைத்து வருகிறார்கள். கடந்த 2 நாட்கள், அதாவது இந்த தொடர் விடுமுறை காரணமாக கடந்த 2 நாட்களில் 50,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்த நிலையில் இன்றைய தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதன் காரணமாக தற்போது உதகை நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுலா தலங்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த பயணிகள் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக. அதாவது ஓணம் பண்டிகை மற்றும் இந்த மிலாடி நபி தொடர்ந்து விடுமுறை காரணமாக கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வாகன நெரிசல் கடுமையாக இருந்த நிலையில் இன்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளான அந்த வத்தலகுண்டு, பழனி உள்ளிட்ட பிரதான சாலைகள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்வதற்காகவே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக தங்களுக்கு செலவழிப்பதாக இந்த கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் தற்போது கொடைக்கானலில் இன்று காலையிலிருந்தே தொடர்ந்து மழை மற்றும் அவ்வப்போது கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானலில் அந்த ஏரியில் படகு சவாரி செய்யக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்கள் சுற்றுலாவை படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து தற்போது கனமழை தொடர்ந்து வருவதால் ஆங்காங்கே போக்குவரத்தும் கூட ஒரு சில இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சுற்றுலா பயணிகளும் கூட தங்களுடைய சுற்றுலாவை அனுபவித்து வருகிறார்கள். இந்த ஓணம் பண்டிகை விடுமுறை முடியும் வரை சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே இருக்கும் என்றே எண்ணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இதேபோல தொடர் விடுமுறை என்பதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் ஏராளமானோர் குவிந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஃபெரோஸ்கான் இணைகிறார். ஃபெரோஸ்கான், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் மேடம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருக்கிறது. தற்போது ஓண விடுமுறை, கேரளாவில் ஓண விடுமுறை விடப்பட்டிருக்கிறாலும் தமிழகத்தில் காலாண்டு விடுமுறை தொடர்ந்து விடுமுறை இருக்கிறதுனாலையும் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தை நோக்கி அதிக அளவில் வருகை வந்துட்டு இருக்காங்க. இந்த இதில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். அதே போல அருகில் உள்ள நீச்சல் குளம், பூங்கா மற்றும் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் சென்று நீண்ட நேரம் அவர்களது சுற்றுலா மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஃபெரோஸ்கான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.